52 லட்ச ரூபாய்க்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டு 2 பெட்ரூம் இல்லைங்க, 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 52 லட்சங்க. எப்படி இருக்கும்? 2 பிஹெச்கே வீடு விலையில பார்த்தீங்கன்னா 3 பிஹெச்கே வீடு கிடைச்சா ஜாக்பாட் தானேங்க. அப்படி ஒரு வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். 10க்கு 10ன்னு சொல்லிட்டு 2 கிட்ஸ் பெட்ரூம், 10க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 8ன்னு சொல்லிட்டு கியூட்டா ஒரு கிச்சன், 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, 14க்கு 11ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு வீடு கிடைச்சா 3 பிஹெச்கே வீடு கிடைச்சா யாருங்க கண்டிப்பா வாங்காம இருப்பா? ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பத்தி நான் எல்லா விஷயமும் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே போர் அடிச்சு நினைக்கிறேன். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி பிரமாண்டத்தை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 2 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடை ரொம்ப வேற லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு கார்னர் சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீடு வந்து கார்னர் சைடில் அமைஞ்சிருக்கனால எலிவேஷன் நம்மளுக்கு ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்னில் நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொன்னோம்னா ஆரஞ்சு, லைட் கிரே, டார்க் கிரே. இந்த எலிவேஷன் பார்த்தாவே தெரியுங்க நம்ம யாரோட வீட்டை வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்மளுக்கு ரொம்ப கிராண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11க்கு 14. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கிறதுக்கு வந்து மேட் மின்ஸ்டர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டும் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 10. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாசி பென்சில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் இங்கே நம்மளுக்கு வீட்டோட பூஜை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு நீட்டான கபோர்ட் ஒர்க் மூலிமா சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பரான மல்டிமோடி யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷன் வைக்கிற மாதிரி ட்ராஸோட ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஏரியா, அதாவது கிச்சன். கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட், அப்புறம் ஆர்சிசி லேப்டாப் யூனிட், அப்புறம் கடப்பா கல்ல வச்சு நிறைய ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வந்து வீட்டோட பேக்கன்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பவம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான டெரகோண்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சுக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஏரியாவில் ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணி அதுக்கு பக்கத்து வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனை வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ்ஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ்ஸாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 6. இதில் நமக்கு வெஸ்டர்ன் டேபிளில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு லான்ச் ஏரியா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணி 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் லேப்டாப் ஏரியாவில் நம்மளுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6.
இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தானே எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வர ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசிக் மிக்ஸில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க 4க்கு 6 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாத்ரூம் தானே எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பால்கனியை கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ இந்த லேட்டர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பாண்டி பருவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 52 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.